அன்புமணி தமது நெஞ்சிலும் முதுகிலும் குத்திவிட்டதாக ராமதாஸ் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அவரது பிறந்த நாள் அன்று அன்புமணியின் சுற்றுப்பயணம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவில் நிர்வாகிகள் நியமனம் அதிகார போட்டி காரணமாக ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் வெளிப்படையாக வெடித்துள்ளது. ராமதாஸ் அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அந்த வகையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தமது நெஞ்சிலும் முதுகிலும் அன்புமணி ஈட்டியால் குத்திவிட்டதாக வேதனை தெரிவித்தார். மேலும் தமது உயிர் உள்ளவரை தானே பாமக தலைவர் என்றும் அதிரடியாக கூறினார். 100 ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கான். ஈட்டியால் குத்திட்டு அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது வரை ஏற்படுகிறது. என் மூச்சுக்காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர், நிறுவனர், தலைவர், நிறுவனர், தலைவர். இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான். இதனிடையே ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை 25ஆம் தேதி முதல் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்வதாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் பசுமை தாயகம் நாளான ஜூலை 25ஆம் தேதி முதல் தமிழ்நாடு நாளான நவம்பர் 1ஆம் தேதி வரை மொத்தம் 100 நாட்கள் பயணம் தொடரும் என்றும் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருந்து தொடங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே திண்டுக்கல்லில் மாவட்ட பாமக சார்பில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட கட்சியின் பொருளாளர் சையது மன்சூர் உசேன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது திலகபாமாவுக்கு எதிராக கட்சியினர் முழக்கம் எழுப்பியதால் குழப்பம் நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.